மாயாஜாலங்கள் நிறைந்த எண்வெளி என்ற உலகத்திற்கு கவினும் இனியாவும் தற்செயலாக வந்து சேர்ந்தனர். அந்த உலகம் விசித்திரமான எண்களாலும் கோடுகளாலும் நிறைந்திருந்தது. இங்கிருந்து நாம் வெளியேற வேண்டுமானால் சிதறி கிடக்கும் வெக்டார் படிகங்களை நாம் சேகரிக்க வேண்டும் என்று இனியா சொன்னாள். அவர்கள் முன்னே ஒரு பெரிய நீல நிற படிகமும் ஒரு சிவப்பு நிற படிகமும் காற்றில் மிதந்து கொண்டிருந்தன. கவின் நீல நிற படிகத்தை தொட்டான். அது அவனை நேராக முன்னோக்கி இழுத்துச் சென்றது. இனியா சிவப்பு நிற படிகத்தை தொட்டாள். அது அவளை வலது பக்கமாக நகர்த்தியது. இந்த வெக்டார் படிகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு திசையையும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தையும் அளவு காட்டுகின்றன என்று கவின் உற்சாகமாக கத்தினான். அவர்கள் ஒரு பெரிய பள்ளத்தை கடந்தாக வேண்டும். ஆனால் ஒரு படிகத்தால் மட்டும் அந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை. கவின், நாம் 2 படிகங்களின் சக்தியையும் சேர்க்க வேண்டும் என்றாள் இனியா. நீல படிகத்தின் சக்தியை 2 மடங்காக்கி சிவப்பு படிகத்துடன் இணைத்தபோது ஒரு புதிய பாதை உருவானது. இதுவே நேரியல் சேர்க்கை, லீனியர் காம்பினேஷன் ஆகும். இந்த 2 படிகங்களை வைத்து நம்மால் இந்த தரை முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் என்று இனியா விளக்கினாள். இந்த 2 படிகங்களால் அடையக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிதான் பரப்பு, ஸ்பேன் என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் அந்த பரப்பை ஒரு வரைபடம் போல கண்ணால் கண்டனர். அவர்கள் ஒரு உயரமான மலை உச்சியை அடைய வேண்டியிருந்தது. ஆனால் நீல மற்றும் சிவப்பு படிகங்களால் தரையில் மட்டுமே நகர முடிந்தது. அப்போது இனியா மேலே மிதந்து கொண்டிருந்த ஒரு பச்சை நிற படிகத்தை கண்டாள். இது மேலே செல்லும் புதிய திசையை காட்டுகிறது. இது மற்ற 2ஐயும் சார்ந்தது அல்ல, இது நேரியல் சார்பற்றது, லீனியர்லி இண்டிபெண்டன்ட் என்றாள். கவின் வழியில் ஒரு ஊதா நிற படிகத்தை கண்டெடுத்தான். ஆனால் அதை சோதித்தபோது அது ஏற்கனவே உள்ள நீல மற்றும் சிவப்பு படிகங்களின் கலவை என்பதை உணர்ந்தான். இது நமக்கு தேவையில்லை, இது நேரியல் சார்ந்தது, லீனியர்லி டிபெண்டன்ட். இது புதிய திசையை காட்டவில்லை என்று கவின் அதை ஓரமாக வைத்தான். அவர்களின் பயணத்தின் இறுதியில் ஒரு பிரம்மாண்டமான அடிப்படை வாசல், பேசிஸ் கேட் இருந்தது. அந்த வாசல் ஒரு நிபந்தனையை விதித்தது. இந்த உலகத்தின் அனைத்து பகுதிகளையும் அடைய தேவையான குறைந்தபட்ச மற்றும் சார்பற்ற படிகங்களை இங்கே வைத்தால் மட்டுமே கதவு திறக்கும். இனியா யோசித்து நீலப்படிகம் முன்னே, சிவப்பு படிகம் பக்கம் மற்றும் பச்சை படிகம் மேலே ஆகிய 3ஐ தேர்ந்தெடுத்தாள். இவை 3ம் ஒன்றையொன்று சாராதவை. இவற்றை வைத்து இந்த முப்பரிமாண உலகின் எந்த புள்ளியையும் அடையலாம் என்று கூறி அவற்றை பீடத்தில் வைத்தாள். இதுவே அந்த உலகின் அடிப்படை, பேசிஸ். கதவு மெதுவாக திறந்தது. அதன் மேல் பரிமாணம் 3, டைமென்ஷன் 3 என்று பெரிய எண்களில் ஒளிர்ந்தது. அடிப்படையில் உள்ள படிகங்களின் எண்ணிக்கையே அந்த வெளியின் பரிமாணம், டைமென்ஷன் ஆகும் என்று கவின் புரிந்து கொண்டான். அவர்கள் 3 தனித்துவமான திசைகளை பயன்படுத்தியதால் அது முப்பரிமாண உலகமானது. கவினும் இனியாவும் வெற்றிகரமாக தங்கள் உலகிற்கு திரும்பினர். வெக்டார் படிகங்களின் துணையின்றி இப்போது அவர்களால் எண்களின் உலகத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. நேரியல் இயற்கணிதம் என்பது ஒரு மாயாஜாலம் மட்டுமல்ல, அது உலகத்தை அளக்கும் ஒரு கருவி என்று இருவரும் சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டனர்.